Hi friends, welcome to my channel. TET exam, PGTRB exam ப்ரிப்பேர் படிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்காக உளவியல்ல வரையறைகள் நிறைய இருக்கு. அந்த வரையறைகள் ஒவ்வொரு வரையறையையும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்கு. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை மெம்பர்ஷிப் ஆன் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மனம் 3 நிலைகளில் செயல்படுகிறது என்று கூறியவர் E.P. டிச்னர். 3 நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தித்தல், உணர்தல், புறச் செயல்களை தூண்டுதல். மனம் அறிவுசார் இயக்கம் உடையது என்று கூறியவர் E.P. டிச்னர். உளவியலை நடத்தையியல் என்று கூறியவர்கள் J.P. வாட்சன், டோல்மன், ஸ்கின்னர், ஹெப் கத்ரே. சூழ்நிலையே மனிதனை உருவாக்குகிறது என்றவர் வாட்சன். வில்லியம் ஊண்ட் என்பவர் இயற்பியல் வல்லுனர். உளவியலை மனித ஆன்மா பற்றியது என்றவர் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில். உளவியலை நனவு நிலை பற்றியது என்று கூறியவர் வில்லியம் ஜேம்ஸ் வில்லியம் ஊண்ட். உளவியல் ஒரு நடத்தை அறிவியலாம் என்று கூறியவர் ராபர்ட் எஸ் வுட்ஸ்வொர்த். உளவியல் என்பது மனிதனின் நடத்தையின் காரணங்கள், நிபந்தனைகள் பற்றி படிப்பதாகும் என்று கூறியவர் வில்லியம் மெக்டூகல். உளவியல் என்பது மனித நடத்தை, மனித உறவு முறைகளை பற்றி படிப்பதாகும் என்று கூறியவர் லெஸ்டர் க்ரோ, ஆலிஸ் க்ரோ. க்ரோ மற்றும் க்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நடத்தையை SOR என்னும் வாய்ப்பாடாக கூறியவர் J.P. வாட்சன். SOR வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, S ஃபார் ஸ்டிமுலஸ் தூண்டுதல், O ஃபார் ஆர்கானிசம் அமைப்பு, R ஃபார் ரெஸ்பான்ஸ் துலங்கல். நடத்தை கோட்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தோன்றியது முழுமை காட்சி கோட்பாடு. எப்பன்னா 1912. மனிதனின் நடத்தை அவனின் நனவிலி மனதின் முக்கியத்துவம் பற்றியது என்று கூறியது உளப்பகுப்பு கோட்பாடில் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லியிருக்காங்க. கெஸ்டால்ட் என்ற ஜெர்மானிய சொல்லிற்கு டாஸ் என்பது பொருள், உருவம் அல்லது வடிவம். தனிநபர் உளவியல் சொன்னது ஆட்லர், பகுப்பு உளவியல் சொன்னது யூங், மனிதநேய உளவியல் சொன்னது மாஸ்லோ. உள இயற்பியல் என்ற நூலை எழுதியவர் G.T. பெச்னர். புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் R.P. கேட்டல். தனிநபர் வேறுபாடுகளை உளவியல் சோதனை மூலம் அளவிட்டவர் சர் பிரான்சிஸ் கால்டன். வெப்பரின் ஆய்வை செம்மைப்படுத்தி புற தூண்டல்களுக்கும் புலன் உணர்ச்சிகளுக்கும் உள்ள தொடர்பை அளவிட்டவர் G.T. பெச்னர். அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு பியாஜே. நுண்ணறிவு சோதனை ஆல்ஃபிரட் பீனே. வயது வந்தோர் நுண்ணறிவு அளவுகோல் வெஸ்லர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.